Rise and Shine Legends, this is Radhika. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ் NCERT syllabus chapter 7 integrals இதில் exercise 7.3 பார்க்க போகிறோம். Find the integrals of the functions. Sum number 12. Sin squared x by 1 plus cos x. Okay. Sin squared x by 1 plus cos x. இப்போ பாருங்கள், இதில் நமக்கு ஃபார்முலா தெரியும், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸு. அதாவது sin theta which is equal to 2 sin theta by 2 into cos theta by 2. அதே மாதிரி 1 plus cos thetaவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 cos squared theta by 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இப்போ சொல்லுங்கள், இங்கே வந்து sin squared xன்னு இருக்குது, அதாவது தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. நான் இங்கே வந்து சைன் எக்ஸுக்கு பதிலாக தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்னாகும், 2 sin x by 2 cos x by 2 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்துடும். சரியா? கரெக்டாக இங்கே ஸ்கொயர் இருக்குல்ல, அதனால் இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுச்சு. பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா, அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், 2 cos ஸ்கொயர்டு தீட்டா பை 2 எழுதலாம். அப்போ 2 cos squared x by 2 அப்படின்னு எழுதிடுவோம். சரியா? இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள் எப்படி எழுதலாம். இங்கே வந்து டேரெக்டாக 2 into கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது ஹோல் ஸ்கொயர்டுக்குள்ளே இருக்கார் இவர். சரியா? அப்போ வந்து ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடும். இதில் என்ன ஆகிடும், sin squared x by 2ன்னு வந்துடும். இது வந்து cos squared x by 2 அப்படின்னு வந்துடும். சரியாப்பா? பை 2 cos squared x by 2ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம இந்த cos squared x by 2வையும் இந்த cos squared x by 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். அதாவது 2 டேபிளில் 2 1 டைமு, 4 வந்து 2 டைம்ஸு. சரியா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது சொல்லுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு 2 sin squared x by 2 தான் இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், அதாவது 2 sin squared theta by 2வை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 minus cos theta அப்படின்னு எழுதலாம். 2 sin squared theta by 2வை 1 minus cos theta அப்படின்னு எழுதலாம். இங்கே தீட்டாக்கு வேறு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. இப்போ இது எப்படி மாறிடும், 1 minus cos தீட்டான்னு மாறிடும். சரியா? இப்போ தீட்டா யாருங்க, எக்ஸு. ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 1 மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். சரியா? எப்படி 2 cos, அதாவது 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவை 2 cos ஸ்கொயர்டு தீட்டா பை 2ன்னு எழுதுகிறோமோ, அதே மாதிரி 1 மைனஸ் காஸ் தீட்டாவை 2 sin ஸ்கொயர்டு தீட்டா பை 2ன்னு எழுதலாம். சரியா? அதனால் என்ன பண்ணுறோன்னா, இது இருக்க இடத்துக்கு பதிலாக நம்ம 1 மைனஸ் காஸ் எக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். சரியா? புரியுதா இது? இப்போ நமக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், லெட் I which is equal to integral 1 minus cos x dx with respect to x. இந்த ஃபங்க்ஷனை நாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா? இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி 1 மைனஸ் காஸ் எக்ஸாக சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். சரியா? இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். கிளியராக புரியுதாப்பா இது? இப்போ சொல்லுங்கள் ஃபார்முலா. we know that ஃபஸ்ட்டு இது பிரிச்சுக்கலாமா, இந்த 2 டேர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த 2 டேர்ம்ஸ்க்கும் தனித்தனியாக இன்டகிரேஷன் டிஎக்ஸ் எழுதிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 1 into dx dx ஆகிடும். சரியா? சென்டரில் மைனஸ் இருக்குது. இன்டகிரல் cos x dx தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன். 2 டேர்ம்ஸ்க்கும் இன்டகிரேஷனை தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். இன்டகிரல் டிஎக்ஸை வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இன்டகிரல் cos x dxஐ என்னன்னு சொல்லுவோம், sin x ப்ளஸ் சின்னு சொல்லுவோம். கரெக்டாப்பா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎக்ஸ் எக்ஸு, இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டாக நம்ம பொதுவாக எழுதிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக எழுதிக்கலாம். சென்டரில் மைனஸ் இருக்குது. காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோன்னா sin எக்ஸு ப்ளஸ் சி. புரியுதா இது? அப்போது therefore I which is equal to x minus sin x plus c.
இந்த சம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது பெரிய சம் மாதிரி தெரிஞ்சது இல்லையா? பட் நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணோன்னே ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கிடச்சிச்சு நமக்கு. ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் தெரியாமல் 7.3க்குள்ளே நுழையவே முடியாதுப்பா. ஸோ நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?